If you're leaving, baby, let me down slowly. If you're leaving, baby, let me down slowly. ஹலோ गाइस, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு சூப்பரான இன்ஸ்டாகிராமில் ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த மாதிரியான வீடியோவை எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ எடிட் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. அதில் வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம புது ஃபோட்டோ எடிட்டிங் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ எடிட் பண்ண நமக்கு அலைட் மோஷன் ஆப் தேவைப்படும். அலைட் மோஷனோட ப்ரோ வெர்ஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்டோட லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு இம்போர்ட் பண்ண தெரில அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஹவ் டு இம்போர்ட் பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட்னு ஒரு வீடியோட லிங்க் இருக்கும். அந்த வீடியோவை பார்த்து உங்களோட பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட்டை அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே கீழே ப்ராஜெக்ட்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த 2 ப்ராஜெக்ட்ஸும் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த வீடியோ எடிட் பண்ண நமக்கு Pixellab ஆப் வந்துட்டு தேவைப்படும். இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லோகோ நேம் வர்ற மாதிரி ஃபஸ்ட்டு எடிட் பண்ண போகிறோம். ஓகே, எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கீழே தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் செகண்டாக இம்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச லோகோ எது வேணுமோ அதை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு லோகோ வந்துட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, சூஸ் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். இப்போ எங்களை லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கிள் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி கரெக்டாக சர்க்கிள் ஷேப்பில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கரெக்டாக உங்களோட ஃபோட்டோக்கு சென்டரில் இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு கீழே டிக் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஓகே, இதை பார்த்தீங்க அப்படின்னா சின்னஸ் பண்ணி இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நியூ டெக்ஸ்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது செலக்ட் ஆகும். இப்போ டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதை பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக டெலிட் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நேமை டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதே மாதிரி ஏதாச்சும் எமோஜி வேணும் அப்படின்னாலையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இந்த ஆர்ட் எமோஜி வந்துட்டு இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் ஆர்ட் எமோஜி ஆட் பண்ணிவிட்டு மேலே ஓகே வந்துட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்டாக ஏன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு டிக் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபாண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா இதிலே டிஃபால்ட்டாக உங்களுக்கு நிறைய ஃபாண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்துக்கோங்க. இந்த ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு கீழே ஓகே வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த டெக்ஸ்ட்டை இந்த மாதிரி சின்னஸ் பண்ணி நான் செட் பண்ணுற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணிவிட்டு கீழே இந்த ப்ரீ ஸ்பேஸில் ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே கீழே டெக்ஸ்ட்னு வரும். அதை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு ஃபுல்லாக டெலிட் பண்ணிக்கோங்க. டெலிட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியை டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, டெக்ஸ்ட் பண்ணிட்டு மேலே ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி கலரை வந்துட்டு சூஸ் பண்ணிவிட்டு அதில் பிளாக் கலர் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு டிக் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபாண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல பார்த்துக்கோங்க. இந்த ஃபாண்ட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா நான் செட் பண்ணுற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இந்த ப்ரீ ஸ்பேஸில் ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதை பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக டெலிட் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு மை கரண்ட் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ கீழே வர்றதுக்கான இந்த கீபோர்டில் உள்ள ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேஸ் விட்டு ஸோ இங்கே வந்து ஒரு 2-3 எமோஜி வந்துட்டு உங்களுக்கு எந்த எமோஜி வேணுமோ வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணுற எமோஜியை கூட நீங்கள் ஆட் பண்ணுறது அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இப்போ மேலே நான் ஓகே கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கலரை வந்துட்டு நான் பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, சூஸ் பண்ணிவிட்டு டிக் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு நம்ம லாஸ்ட்டாக சூஸ் பண்ண அதே ஃபாண்ட்டை மறுபடியும் இப்போ சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இப்போ ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அந்த எமோஜி பார்த்தீங்க அப்படின்னா கீழே கரெக்டாக சென்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக சென்டரில் இருக்குது. அப்படி சென்டரில் இல்லை அப்படின்னா மறுபடியும் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்பேஸ் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக சென்டரில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணிவிட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா நான் கீழே எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்கோங்க.
ஓகே அவ்வளோதான் இந்த மாதிரி வந்துட்டு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த தேர்டாக இருக்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு இதில் இம்போர்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ ஆட் பண்ணுற இந்த PNG லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஆட் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் கீழே டிக் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதை இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இந்த சர்க்கிளை சின்னஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களோட இந்த லோகோ மேலே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஓகே அவ்வளோதான் இப்போ பர்ஃபெக்டாக செட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஃபோர்த் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணிவிட்டு இதில் செகண்டாக டிரான்ஸ்பரண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆயிரும். ஸோ இப்போ இந்த ஃபோட்டோவை சேவ் பண்ண மேலே பார்த்தீங்க அப்படின்னா செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் செகண்டாக சேவ் இமேஜ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே சேவ் டு கேலரின்னு வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்துட்டு நீங்கள் அலைட் மோஷன் ஆப் கொண்டு வந்துருங்க. ஸோ இதில் ப்ராஜெக்ட் பை டெக்ஸாவனஸ்னு இருக்கும், ஃபஸ்ட்டு அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு இதில் மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட்டாக எடிட் பண்ணி சேவ் பண்ண அந்த இமேஜை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். ஓகே இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு உங்களோட டெக்ஸ்ட் ஷேக் எஃபெக்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற லேயரை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு 3 கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ மறுபடியும் பீட் மார்க், அதாவது இந்த ப்ராஜெக்ட் பை டெக்ஸாவனஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ மேலே அந்த ஆட் பண்ண லேயரை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு 3 கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஒரு டைம் மட்டும் பேக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ உங்களோட டைம் லைனை அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி லாஸ்ட்டுக்கு கொண்டு வந்துட்டு அந்த ஃபோட்டோ லாஸ்ட் வரையும் அட்ஜஸ்ட் பண்ண கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி லாஸ்ட் வரையும் அட்ஜஸ்ட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ வந்துட்டு இந்த மாதிரி மேலே அட்ஜஸ்ட் பண்ணி நான் செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஓகே அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் ஷேக் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதில் செகண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேயர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு 3 கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் இந்த ப்ராஜெக்ட் பை டெக்ஸாவனஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஒரு லேயரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது இந்த ஃபஸ்ட் பீட் மார்க்கெட் வரும். இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்லேயே ஒரு லேயர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு 3 கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துருங்க. ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ எடிட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான மெத்தடில் முடிஞ்சிருச்சு. ஓகே இப்போ இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணால் மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வீடியோக்கு சைடில் ஒரு சின்ன ஏரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷனை 720 பிக்சலில் செட் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகிற வரையும் வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகே எனக்கு இப்போ ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் சேவை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸை கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணும். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிய உங்களுக்கு ஆப் தேவைப்படும். இந்த ஆப் ஒரு லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு உள்ளே வரப்போ உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போகிறேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்துட்டு வரும். இதில் நீங்கள் கீழே எதுவுமே கிளிக் பண்ணாதீங்க. லெஃப்ட் சைட் மேலே இன்டைக்கான இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்போ கீழே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு நம்ம லாஸ்ட்டாக எக்ஸ்போர்ட் பண்ண அந்த வீடியோ வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். ஓகே லோட் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி வரும். இதில் ரைட் சைட் கீழே சர்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஓகே சர்ச் பண்ண உடனே இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் ஆர்னு வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வரும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா இதில் 3 எஃபெக்ட் வந்துட்டு ஃப்ரீயான எஃபெக்ட் இருக்கும். ஸோ 1 2 3ன்னு சொல்லிட்டு இதில் ஃபஸ்ட்டு 2 எஃபெக்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். நான் செகண்டாக இருக்கிற எஃபெக்ட்டை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக -100ல் வந்துட்டு செட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் எந்த அளவு வேணுமோ அதை செட் பண்ணிக்கோங்க. நான் -100ல் செட் பண்ணிவிட்டு இங்கே டிக் ஐக்கான கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ மேலே உள்ள நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ண அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகே அவ்வளோதான், இப்போ வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. கீழே பார்த்தீங்க அப்படின்னா சேவ் வீடியோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோவை சேவ் பண்ணிக்கலாம்.